இன்னைக்கு சங்கீதாவுடைய ஒரு மனு, விஜயோடைய மனைவி சங்கீதா அவர்களுடைய ஒரு மனு ஒன்று இன்னைக்கு வந்து சோஷியல் மீடியாவில் ரிலீஸ் ஆயிருந்தது. அப்படிதான் சொல்ல முடியும். அது அப்புறமா அதை பற்றி பேசுகிறேன். அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் வந்து ஒரு பிரிட்டனை சேர்ந்த பிரஜை, விஜயை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். 26 வருஷம் அவர் கூட குடும்பம் நடத்தினேன். குடும்பம் நடத்து இந்திய பெண்ணாக இங்கே இருந்தேன். ஆனால் நான் வந்து பிரிட்டன் பிரஜை. இந்த வீட்டில் தான், நீலாங்கரை வீட்டில் தான் நாங்கள் வந்து ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தோம். அதுக்குள்ளே ஒரு மனமுறிவு, பிரச்சனை, கொடுமை, போன சில தினங்களுக்கு முன்னே அந்த விவாகரத்து மனு, இதெல்லாம் தாண்டி இப்போ என்னன்னா, அந்த நீலாங்கரை வீட்டுக்குள்ள என்னை வந்து விஜய் விட மாட்டேன்றாரு. என்னையும் என் பிள்ளைங்களையும் மீறி உள்ள போலான்னு பார்த்தா அவருடைய வழக்கறிஞர்களை வச்சு என்னை மிரட்ட பார்க்குறாரு அப்படின்ட்டு ஒரு மனு வந்து வெளியே வந்திருக்குது. ஆனால் அந்த மனு வந்து பிப்ரவரி 22ஆம் தேதி தாக்கல் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வந்து கோர்ட்டு விடுமுறைன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு கோர்ட்டு விடுமுறை. இது எப்படி வெளியே வந்தது? சரி, இதனுடைய ரிஷி மூலம், நதி மூலம், அதுக்கப்புறம் போகலாம். பொண்டாட்டியை ஒழுங்காக வச்சுக்க தெரியல, பொண்டாட்டியை கொடுமைப்படுத்துகிற, மகளிர் தினம் உங்களுக்கு தேவையா அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள். ஒரு பிரபல டைரக்டர், ஹிட்லரோட, தமிழ்நாட்டுடைய ஹிட்லர் இவர் விஜய், அமீர் தான் டைரக்டர் அமீர், இவர் கையில் ஆட்சியை கொடுத்தா ஒரு ஹிட்லருடைய ஆட்சி தான் பண்ணுவார் அப்படின்னு ஆளாளுக்கு தூக்கி போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ரைட்டு, ஓகே. நான் திரும்பவும் சொல்றது என்னன்னா, விஜய் செய்த மிகப்பெரிய தவறு அந்த கல்பாத்தி அகோரம் கல்யாணத்துக்கு த்ரிஷாவோட வந்ததுங்க. இது உண்மையிலே இது வந்து ஒரு ராஜதந்திரமோ சாதாரண தந்திரமோ ஒண்ணுமே கிடையாதுங்க. வந்து அது வந்து என்ன சொல்றது, ஓவர் திமிரு, ஓவர் கோபம், ஓவர் ஈகோ. இதனுடைய வெளிப்பாடு. பாதிப்பு உங்களுக்கு தான். பாதிப்பு உங்களை தாண்டி உங்களுடைய கட்சி நிர்வாகி, உங்களை கட்சியை நம்பி உள்ளவர்கள், உங்க கட்சியை முட்டு கொடுத்தவர்கள், நம்மளே சேர்த்து திட்டுறாங்க, முட்டு கொடுத்தவங்க, இவங்க அத்தனை பேருக்குமான பாதிப்பு.